படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஒரு புது விஷயத்தை சொல்றாங்க. ட்ராமா பத்தி சொல்றாங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் இனிமேல் பயம் வரும்னு நினைக்கிறேன் அவங்க போறதுக்கு. அந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக தப்பாலாம் தெரியல. பட் படம் ஒன் டைம் வாட்சபிள். டெக்னிக்கலாக படம் ரொம்ப சவுண்ட் சூப்பராக இருக்கு. சவுண்டிங் மீன்ஸ்னா சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் ப்ளஸ் வந்து என்ன சொல்றது மியூசிக் எல்லாமே ஆசமாக இருக்கு. ஒரு நல்ல படமாக தானே திருப்தியாக இருக்கு. படம் நல்லா மெடிக்கல் பற்றின படம் தான். குழந்தை வந்து சில பேர் வந்து வேணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சில பேர் என்ன குழந்தைய அசால்ட்டாக பெற்றுட்டு கரு கலைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் உள்ள போராட்டம் தான் படம் நல்லா இருக்கு. செம்ம அந்த பிரசன்னா விவேக் பிரசன்னா பிளசண்டா நடிச்சிருக்காப்ல. இது மாதிரி நடிச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்ல. பிரதோஷும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ சாந்தினி சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் விட வந்து நம்ம பிக் பாஸ் பூர்ணிமா தான் இந்த படத்தோடைய ஹைலைட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வர அவ்வளோ பியூட்டி, அவ்வளோ அழகு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா யாரு ஹீரோயின் சொல்ற அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கொஞ்சம் லேக் நிறையவே இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஒரு ட்ராமா கொடுத்துட்றாங்க. அதான் படம். கிளைமேக்ஸ் இந்த படம் ஃபெர்டிலிட்டி சென்டர்னால எவ்வளோ ஆபத்து இருக்குங்கிறதே சொல்றாங்க. அது கரெக்டாக தப்பான்னு தெரியல, ஆனால் சொல்லிட்டாங்க. பார்க்கலாம். இனிமேல் விழிப்புணர்வுலாம் வேலை கிடையாது. ஒரு நல்ல ஒரு ட்ராமா, அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கலாம். வணக்கம். படம் ட்ராமா படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட் போய்கிட்டே இருந்துச்சு. என்ன நடக்கும்னு. இன்னைக்கு மருத்துவத்துறையில் அதாவது ஆண் தன்மையற்ற ஒரு குடும்பம் அதை எப்படி சிக்க வைக்கலாம், அவங்ககிட்ட இருந்து எப்படி பணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க. இறுதியில் மனித நேயத்தை காக்கக்கூடிய விஷயமா சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை பெற்றா தான் ஒரு ஆம்பளை அப்படின்னு ஆகாது. தனக்கு குழந்தை பெறக்கூடிய அந்த தகுதி இல்லைனாலும் படம் வேற லெவல் தான். உண்மையிலே கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பாருங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் வந்து பேபி குழந்தை இல்லாதவங்க வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல தப்பான ஒரு விஷயம் நடக்குது. அது அவங்களுக்கே தெரியாமல் கிளைமேக்ஸில் பயங்கரமாக ட்விஸ்ட்டுலாம் வேறு லெவலில் இருக்குது. எண்டில் வந்து ட்விஸ்ட்டு நீங்கள் அதாவது அந்த 1 hour ஒரு 50 நிமிஷம் படம் போகிறேன் வச்சுங்களேன். 1 hour 40 நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த எண்டில் வச்சார் ட்விஸ்ட்டு வேறு லெவலு. சாங் சூப்பராக இருக்குது தெளிவா. எல்லா சாங்குமே வேறு லெவலு. ஃபைட்டு நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சொல்லணுமா? கிளைமேக்ஸ் ஏதாவது பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தான் இருக்கு. புரியல. பூர்ணிமா நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரோஜெல்லாம் இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரதோவ் எல்லாருமே நடிச்சவங்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. எல்லாரும் ஃபேமிலின்னு கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஓவரா மாசம் அப்படிலாம் என்ஜாய் பண்ண முடியாது. அதே நேரத்துல ரொம்ப மொக்கையா இருக்கு, சுத்தமா பார்க்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம ஒரு ஆவரேஜா நல்ல ஒரு அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஓகே இதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு ஒரு ஃபேமிலி ஓரியன்டா கொண்டுட்டு போய் நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் இப்போ குழந்தை இல்லாதவங்க நிறைய இப்போ முக்குக்கு தெருவு போய் இப்போலாம் வீட்டுக்கு வீடு ஒன்று வரோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக மாறிட்டே வருது. ஸோ அதை வச்சு எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படம் முழுக்கவே. நம்ம ஸ்கேம் சொன்னாலே ஆன்லைன் ஸ்கேம் அது இதுன்னு போய் இப்போ கடைசி ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் வந்து கடைசி குழந்தை கொடுக்குற இடத்துலையுமே வந்து ஸ்கேம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நார்மல் சப்ஜெக்ட் மாதிரி போகும். சில இடங்கள்லாம் குழப்பமா இருக்கும், எதுக்கு இவங்களுக்கு என்னடா கனெக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அந்த கனெக்டிவிட்டி கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எதனால அந்த படமே உருவாச்சு அப்படிங்கிறத வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் காமிச்சிருப்பாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அராத்தா ஆக்சுவலி அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்தது. எனக்கு ஹீரோவோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் என்னமோ எனக்கு வந்து இந்த சீரியலோட கான்செப்டில் ஆக்டிங் இந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப மாரிமுத்து சார்லாம் திருப்பி ஸ்க்ரீனில் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு சீன்லாம் சூப்பராக இருந்தது. அவர் அப்பா அங்கே அந்த ஒரு ரோல் கொடுத்த விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ரொம்ப ஓவராலாக சொல்ல முடியாது, ஒரே ஒரு சாங் மட்டும்தான் கொஞ்சம் ஓகே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி எனக்கு கொஞ்சம் ஒரு சில இடங்களில் லேக் இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆபாசம் ஓவராக கொலை பண்ணுறது தப்பாக நடந்துக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நீட்டானது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேர்ள்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்
நியூவாக மேரிட் ஆனவங்க நிறைய பேர் குழந்தை வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆக்சுவலி சைல்டு குழந்தை இல்லை அப்படின்றது வந்து எவ்வளோ இப்போ அந்த ட்ராமால போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ அதனால அதுல இருந்து எப்படி வெளியே வரணுன்றதை பற்றி தான் படத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் அப்புறம் இன்னொரு சார் இருந்தாங்க, ஆமா அவங்க கார்த்திக் சார், அவங்களையும் ரொம்ப மிஸ் பண்றோம். மியூசிக் லிரிசிஸ்ட் ஒருத்தவர் அவரும் இல்லை அந்த படத்தோட. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, ரொம்ப மெலோடியஸா இருக்குது. இல்ல அந்த அம்மா குழந்தை சாங் ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ஹிட் ஆகும் டெஃபினட்டா. ரொம்ப மெலோடியஸா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. மூவி ஃபுல்லாவே நல்லா தான் இருந்தது. ஸ்டார்டிங்கை விட எண்டிங் ரொம்ப நல்லா விறுவிறுப்பா இருந்தது. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் வந்து ஏதோ ஸ்கேம்ஸ்ல போய் மாட்டிக்கிறாங்கல்ல, அந்த ஸ்கேம்ல எல்லாம் வந்து மாட்டிக்காம இருந்துட்டு இந்த மாதிரி அடாப்ஷனுக்கு போகணும் அப்படின்றத பத்தி மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பீப்புளுக்கு எத்தனை தடவை வந்து எவ்வளோ ஒரு படங்கள் போட்டா கூட, எவ்வளோ படங்கள் ஒரே மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணா கூட, இந்த படத்துல வித்தியாசமா டேரக்டர் வந்து பீப்புள் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு மூவி. எல்லாருமே பார்க்கலாம், யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா எந்த ஒரு சென்சிட்டிவான சீன்ஸ் எதுவுமே இல்லை இதுல. குழந்தைங்க பார்த்தா கூட ஒன்றும் டிஃப்ரெண்டா ஒன்றும் தெரிய போறது கிடையாது. அதனால எல்லாருமே ஆமா ஆமா அது அந்த விஷயமா பார்க்கணும். ஒரு 18 இயர்ஸ் அபோவும் பார்க்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. யார் பார்த்தாலும்